நான் வந்து விஎஸ்பி காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, மெக்கானிக்கல் குரூப் படிக்கிறேன். இந்த மாதிரி எங்கள் காலேஜில் சேர்றப்ப ஏகப்பட்டது சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வாங்கி தர மாட்டானுங்க. சரியான வேஸ்ட் காலேஜ். உலகத்திலே கேவலமான காலேஜ்னா இது மாதிரி ஒரு காலேஜை பார்க்க முடியாது. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தனக்கு தான் பையன் தேவையே இல்லை, செத்துட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பையனை கொண்டு போய் விஎஸ்பி காலேஜில் கன்ஃபார்மாக செத்துருவானுங்க, இல்லை லூஸ் ஆயிடுவானுங்க. ஏன்னா இப்போ அந்த காலேஜில் சேர்ந்தோன்னா என்னை தாலி எடுத்துட்டானுங்க. ஒன்றுமே அவ்வளோதான், அறிவே வளராது, எதையுமே கற்றுக்க முடியாது. முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா உடம்பு சரியில்லாததே அவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த காலேஜுக்கே தெரியும். அப்படின்னா அந்த காலேஜ் எவ்வளோ கேவலமான காலேஜாக இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. பையனுக்கு ஒரு பொதறிவு கூட இருக்காது. எனக்கு மட்டுமே டொனேஷன் 1.25 லட்ச ரூபா. இதில் நான் அந்த காலேஜில் வந்து டிசி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னானா, அப்போ நீ 3 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதில் வந்து படிப்பு ஒரு வியாபாரமாக நடத்திட்டு இருக்காங்க அந்த காலேஜ். படிப்பு அறிவெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. இவங்களுக்கு ரிசல்ட்டை நல்லா காமிக்கணும், சம்பாதிக்கணும், அது மட்டும்தான் இவங்களுக்கு தேவையே. அந்த 1.25 லட்ச ரூபாயை கடன் வாங்குறதுக்கு எங்கள் அப்பா பட்டப்பாடு எங்களுக்கு தானே தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும்? சார் என்னங்க சார் அதெல்லாம் கணக்கில் வரவே இல்லை, பில்லில் அதெல்லாம் போடவே இல்லை அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் போடுவோன்னு நாங்கள் உன்ட்ட சொன்னோமா, சேர்க்குறப்ப அதெல்லாம் சொன்னோமா அப்படின்ட்டானுங்க. அதனால அந்த காலேஜில் சேர்க்காதீங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது காலேஜில். ஆனால் ஹாஸ்டலில் அண்ணா யூனிவர்சிட்டி படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. வச்சிருந்தேன், அதுக்கு பிடுங்கிட்டாரு. அண்ணா யூனிவர்சிட்டி படி ஸ்டூடெண்ட்டாக கையே வைக்கக்கூடாது. ஒரு சார் என்னை அடித்தாரு, திருப்பி அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. திருப்பி அடித்தா இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பேச முடியாது, ஏன் மேலே தப்பாயிரும். இப்போ நான் உங்களை நம்பி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாத்துக்கும் இதை அனுப்புங்க. கல்வித்துறை அமைச்சர் வரைக்கும் இந்த வீடியோ போகணும். இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் போட்டால் இந்த காலேஜுக்கு நான் சாட்சிக்கு வரேன். இந்த காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்க, எல்லாரும் ஏகப்பட்ட பேரை நான் கூட்டி வரேன். இந்த காலேஜை ஒரு வழி ஆக்கணும். உங்களை நம்பி தான் நான் இந்த வீடியோ போட்டு விட்றேன். ஃபீஸ் ஒன்று வாங்குவாங்க, ஆனால் பில்லில் போடுறது ஒன்றா இருக்கும். இந்த காலேஜை மாதிரி கேவலமான காலேஜை உலகத்திலே பார்க்க முடியாது. படிப்பை வந்து வியாபாரமாக பண்ணுற ஒரே காலேஜ்னா விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கரூர்.